கிருத்திகா. இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்போ ராவணன் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியே என்பதாகும். ராவணன் யாரும் முதல்ல பார்த்தரலாம். ராவணன் வந்து இலங்கையோட சிறந்த மன்னராக விளங்கினார். அவர் வந்து எந்த அளவுக்கு சிறந்தவர் அப்படின்னா கலைகள்லையும் போர் யுக்திகளையும் சிறந்து விளங்கினார். தவ வலிமை மிக்கவராக இருந்தார். அவர் வந்து அதனால் ஈஸ்வரன் வந்து அவருக்கு ராவணேஸ்வரன் அப்படிங்கிற பட்டமே கொடுத்தாரு. அப்படிப்பட்டவர் ஒரு நாள் பிரம்மர்கிட்ட வந்து ரொம்ப கடுமையாக தவம் புரிகிறாரு. இப்போ பிரம்மன் வந்து மகிழ்ந்து அவர் வரம் கேட்குறாரு. என்ன வரம் வேணும் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து சாகா வரம் வேணும், அமரத்துவம் வேணும், அமரத்தன்மை வேணும்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது நீ வந்து பூமியில் பிறந்த யாருக்குமே அந்த வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிரம்மன் சொல்கிறாரு. வேறு ஏதாவது வரம் வேணுமா கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, சில கட்டுப்பாடுகள் படி எனக்கு வந்து மரணம் நிகழணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாதிரி அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து பெண்கள் தேவர்கள், பட்சிகள், விலங்குகள் இதுகளால் வந்து எனக்கு வந்து மரணம் நிகழக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் நீ வந்து மனிதர்களை விட்டுட்டேன்னு பிரம்மா கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, மனிதர்கள் வந்து எனக்கு கால் தூசிக்கு சமானம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லிடுறாரு. அந்தளவுக்கு ஒரு ஆணவத்தில் மிகுதியாக இருந்தார். அப்படி இருக்கும்போது அதனால் வந்து ஆணவத்தின் மிகுதியாக என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கலாம். அவர் வந்து தேவர்களை வந்து ஆட்டி படைச்சார். ஏன்னா தேவர்களால் மரணம் நிகழாது, அதனால் அவர் வந்து ஆட்டி படைச்சார். அப்புறம் என்ன பண்ணாருன்னா நவகிரகங்களை வந்து மாற்றி அமைச்சார். நிறைய பூமியில் வந்து துன்பங்களை உருவாக்குனார். இப்படி இருக்கும்போது அவரோட ஆணவத்தை குறைக்கிறதுக்காகவும் அவரை வந்து வீழ்த்துறதுக்காகவும் விஷ்ணு வந்து என்ன அவதாரம் எடுத்தாருன்னா மனிதனாக வந்து ஒரு ராம அவதாரம் எடுத்தார். அது லட்சுமியும் அவங்களோட சீதை அவதாரம் எடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேர் அப்படி வாழும்போது என்ன ஒரு சூழ்நிலையால் அவங்க காட்டுக்கு போகிற சூழ்நிலை வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது சீதையை வந்து ராவணன் வந்து கவர்ந்துட்டு போயிட்டார். கவர்ந்துட்டு போயிட்டு அவர் ஒரு இலங்கையில் வச்சுருந்தார். இலங்கையில் வச்சுருக்கும்போது ராமன் வந்து அவரை கொண்டு போய் ராவணனை வந்து வீழ்த்தி சீதையை வந்து மீட்டுட்டார். அப்போ வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆணவத்தின் தோல்வியே என்று சொல்லி நான் முடிவெடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.